கருவேப்பிலை துவையல் அரைக்க போகிறேங்க. எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். கருவேப்பிலையும் மல்லி இலையும் வச்சு துவையல். அதுக்கு இந்த கடலைப்பருப்பி உளுந்தியும் நல்லா வறுத்துக்கலாம். இதோட மல்லியும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. வெறும் வானலில் தான் வறுக்கிறேன், எண்ணெய் ஊற்றலை. சீரகமும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க, அதுவும் வெறும் வானல்லே வறுத்துக்கலாம். இது வறுத்ததும் இதோ காஞ்ச மிளகா இருக்குது, அதையும் வறுத்துக்கலாம். 2 மிளகா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன்ல, அது எண்ணெயில் போட்டு வறுக்கிக்கலாம். இதெல்லாம் வெறும் வானலில் வறுத்துக்கலாம். இதாங்க வெறும் வானலில் வறுத்து வச்சாச்சு. அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இதை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் இஞ்சி எடுத்து வச்சேன்ல, இஞ்சியை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் 2 போதும், காரம் அதிகம் வேண்டாம். இப்போ பூண்டு பல் 2 கட்டிக்கு எடுத்து ஊற்றி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை துவையல் தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்தையுமே வச்சு சாப்பிடலாம். சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இது பூண்டு வதங்கிடுச்சு. அதுலேயே சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கிறேன், சின்ன வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம். இதெல்லாம் ஆற வச்சுக்கலாம். இது எண்ணெயில் படாத அளவுக்கு வறுத்து வச்சுருக்கோம். இது வறுத்து வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றாத அளவுக்கு வறுத்தது. நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். கருப்பு புளியாக எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயிலேயே. எல்லாமே மீடியமாக போதும், உரப்பெல்லாம் கம்மியாக சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த வயிறு புண்ணு எல்லாமே ஆறும். இந்த கருவேப்பிலை சட்னிலாம் சாப்பிட்டாக்க உரப்பு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் நமக்கு வயிறு புண்ணு ஆற்றணுனாக்கா உரப்பு கம்மி பண்ணணும். அதுதான் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கருவேப்பிலை வதக்கிக்கலாம். வதங்கும்போது நல்லா மணமாக இருக்குது. இதை அரைச்சி தேங்காய் போடாத அரைச்சி வச்சுக்கிட்டோம்னாக்கா நல்லா 10 நாளைக்கு வச்சுக்கலாங்க. நான் தேங்காய் போடல, ஏன்னா தேங்காய் போட்டோம்னாக்கா 1 நாள் 2 நாள் தான் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. ஃப்ரிட்ஜிலே இருந்தாலுமே அது வீணாக போயிடும். இது தேங்காய் போடாத வச்சோம்னாக்கா இது நம்ம ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கலாம். சாப்பாட்டில் பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கருவேப்பு நல்லா வதங்கிடுச்சு. இந்த பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதிலே மல்லிக்கீரையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு மல்லிக்கீரையும் ஆஃப் பண்ணுற நேரத்துக்கு போட்டு ஒரு 4 கிண்டி ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இதை அரைச்சிட்டு அப்புறம் தாளிச்சிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப இரும்பு சத்து உள்ள கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை சட்னி துவையல் ரெடி. இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். இல்லை சாப்பாட்டுக்கு அதை விட சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் இதுக்காக அப்படின்னா அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கலர் கொஞ்சம் பச்சையாக இருந்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்தோம்னாக்க காஞ்ச மிளகாயும் போடணும், பச்சை மிளகாயும் போடணும், 2மே சேர்த்து போட்டுக்கலாம். நான் 2மே தான் போட்டிருக்கேன். மிகுந்த கருவேப்பிலை துவையல் ரெடி. இதோ அரைச்சாச்சு. அவ்வளோதான், தாளித்து கொட்டிக்கலாம். நல்லா சூப்பராக மணமாக இருக்குதுங்க. பச்சை மிளகாய் போட்டதுனாலே அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆமாம், அது ஏன்னா காரம் கம்மியாக போட்டுக்கலாம். காரம் அதிகம் சேர்த்துக்க வேண்டாம். நம்ம அப்புறம் ஒரு வைத்தியத்துக்குன்னு பண்ணும்போது காரம் சேர்த்துக்கக்கூடாது. இதெல்லாம் வயிறு புண்ணு ஆற்றுறதுக்கு. அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு. இந்த பெருங்காயத்தூள் போட்டு தளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகா 1 போட்டுக்கலாம். இரும்பு சத்து நிறைஞ்சதுங்க ரொம்ப கருவேப்பிலை. எல்லாருமே இது போல் மல்லியும் கலந்து அரைச்சோம்னாக்கா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், தாளித்து கொட்டிக்கலாம். தாளிச்சாச்சுங்க. சூப்பரான மல்லி கருவேப்பிலை துவையல் ரெடி. மல்லி நல்லா பித்தம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் நான் செய்திருக்கிறது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.